ஹாய் கைஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோங்க. ஃப்ரைடே மார்னிங் தாங்க. இட்லி மாவு காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாசிப்பருப்பும் ஒரு கிளாஸ் பச்சை பயிரும் போட்டு நல்லா 3 டைம் வாஷ் பண்ணி அதை எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி மார்னிங் தம்பிக்கு ஸ்கூலும் உண்டு. பாப்பாவும் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள இடுப்பில் வச்சுக்கிட்டு சரி டீ போடலாம், இஞ்சி டீ போட்டு தம்பிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு மேக்ஸிமம் இஞ்சி டீ தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ கோல்டும் இருக்கிறதால சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஞ்சி டீயே எப்பயும் போட்டு கொடுப்பேன். பாப்பா எப்போயுமே இடுப்பில் உட்காந்துக்கிட்டு அதை பிடுங்கிறது இதை பிடுங்கிறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாள். அதுக்கப்புறம் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது, அவளை வச்சுட்டு இருந்துட்டு அது மட்டும் போதும். அதுக்கப்புறம் சரி ரொம்ப அழுகுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தூக்கிட்டு வந்து கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் காக்கா எல்லாம் போகிறது எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஓரளவுக்கு சிரிக்க ஆரம்பித்தா. அப்புறம் மறுபடியும் போய் சரி டீ கொதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரு அப்போவும் அவள் இடுப்பில் வச்சுக்கிட்டே தான் எல்லா வேலையும் செய்யணும். எங்கே கை வச்சிருவாளோ அப்படின்னு ரொம்ப பயமாகவும் இருக்கும். இருந்தாலும் பயந்துக்கிட்டே ஒவ்வொரு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். வேறு என்ன பண்ண முடியும், நம்ம தனியாக இருக்கோம் அப்படிங்கும்போது பேபியையும் நம்ம தான் கேர் பண்ணிக்கணும், இருக்கிற வேலையும் நம்ம தான் செஞ்சுக்கணும். ஸோ சமாளிச்சுக்கிட்டு போக வேண்டியதான். அதுக்கப்புறம் இஞ்சி டீயும் வடிகட்டி தம்பிக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு போனேன். அவனும் கரெக்டாக அந்த டைமுக்கு எந்திரிச்சு வந்துட்டான். எந்திரிச்சு வந்ததும் வார்த்தை டீ கொடுங்கம்மா அப்படின்னு தான் கேட்பான். ஸ்கூலுக்கு போகணும் எந்திரிடா டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் கூட எந்திரிக்க மாட்டான். டீ கொடுக்குறேன் எந்திரிடா அப்படின்னு சொன்னால் உடனே எந்திரிச்சிடுவான். அவன் டீ குடிக்கிறத பாருங்கள். இந்த மாதிரி அவன் கிளாஸை வாயில் வச்சான் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக ஒரே மூச்சில் குடிச்சிட்டு தான் எடுப்பான். இந்த பழக்கம் எங்கிட்டேருந்து தான் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் சின்ன பிள்ளையில இது போல தான் குடிப்பேன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன்கள்லாம் என்னை இன்னமும் கிண்டல் பண்ணுவாங்க. எவ்வளோ ஆறி போயிருந்தாலும் டீயை கொடுத்தா வாயில் வச்சுச்சே அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு மூச்சில் குடித்து முடிச்சுட்டு தான் வெளியில் எடுக்கும். அது வாய் ஃபுல்லாக மீசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே. அதுக்கப்புறம் பாப்பாவை எப்போ தூக்கிக்கிட்டாலும் தம்பிக்கு ஜெலஸ் ஆகிடும், தம்பியை எப்போ தூக்கினாலும் பாப்பாவுக்கு ஜெலஸ் ஆகிடும். 2 குழந்தைங்க இருந்தால் இப்படி தான் போல் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரும் இதை தூக்கி கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு தம்பியை சரி ஸ்கூலுக்கு கிளம்புடா டைம் ஆகிடுச்சு அப்படி சொன்னேன். கொஞ்சம் நேரம் விளையாடிக்கிறமா அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தான். இல்லை டைம் ஆகிடுச்சு கிளம்புடா அப்படி சொன்னால் அன்றைக்கி அவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க தம்பியை குளிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரைடே இன்றைக்கி கிருஷ்ணர் கெட்டப் தான். மண்டே ஸ்கூல் ஹாலிடே அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ண ஜெயந்தியை இன்றைக்கே கொண்டாடுறாங்க. ஸோ சரி கிருஷ்ணர் கெட்டப் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த ட்ரெஸ் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் எடுத்து கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் ஒரு இஷ்யூ மூலயமா வெளியில் போயிட்டாங்க. ஸோ அவங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டைம் என்னமோ பொட்டு வைக்கிறதுக்கெலாம் அழகாக காமிச்சிட்டு இருந்தான். இருந்தாலும் அப்பப்போ அப்படி கை வச்சு அழிச்சு விட்டுருந்தான். நான் மறுபடியும் அழிச்சிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தேன். பாப்பாவும் பக்கத்தில் நின்றுட்டு இப்படி பார்த்துட்டே இருந்தா. அவள் பொட்டுங்கிறதுனால குடுன்னு பிடுங்கிட்டே இருந்தா. தயவு செஞ்சு அழிச்சிடாத அப்படி சொல்லிட்டே அவங்க அப்பாவும் தூக்கி வச்சுருந்தாங்க. ஆனாலும் அவள் அடங்கவே இல்லை. இழுத்துக்கிட்டே தான் இருந்தா. என் ஃப்ரெண்ட் ரீசெண்டாக கால் பண்ணி எப்படிடி நீ 2 குழந்தைங்களையும் வச்சு மேனேஜ் பண்ணுற, யூடியூப் வேறு ரன் பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படி உனக்கு டைம் கிடைக்குது, வீடியோஸ்லாம் எப்படி போஸ்ட் பண்ணுற, எப்படி எடிட் பண்ணுற அப்படின்னு கேட்டால், நமக்கு நம்மளே தான் டைமை உருவாக்கிக்கணும். டைமுங்கிறத நம்ம தான் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கணும். சோம்பேறித்தனம் பண்ணாமல் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நான் சோம்பேறித்தனமே பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல வரல. சோம்பேறித்தனம் எனக்கும் வரும். பட் என்ன பண்ணுறது, நம்ம தனியாக இருக்கோம். இந்த வேலையை எப்போ செஞ்சாலும் நம்ம தான் செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது தானாகவே அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்துடும். அதுக்கப்புறம் தம்பிக்கு சிம்பிளாக தான் மேக்கப் போட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஜுவல்லாம் போட்டதுக்கு அவன் அங்கே குத்துது இங்கே குத்துது சொன்னான். சரின்ட்டு கூப்பிட்டு போனால் அங்கே எல்லா பேபிஸுமே அழகாக கிளம்பி வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தானே வீடுன்னு ஓடி மறுபடியும் இந்த ஒடியானம் ஹாரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவனுக்கு போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாங்களும் வீட்டுக்கு ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு குடி போகிற ஃபங்க்ஷன் அங்கே போயிட்டு அப்புறம் என் நடுமாமனார் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பாப்பா ஜாலியாக விளையாடுவா. இந்த மாதிரி விளையாடுற ஏரியா கிடைச்சாலே அவளை கையிலேயே பிடிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்க ஆயா வேற கூட இருந்தாங்க. ஸோ அவங்க கூட எல்லார் கூடயும் விளையாடிக்கிட்டே இருந்தா. அந்த கேட்டுக்கிட்ட போயிட்டு இப்போ பிடிச்சிக்கிட்டு நான் கையில் சின்னதாக ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி ஜுவல்லரி கடையில் கொடுத்தது தான், அதை கையில் மாட்டிக்கிட்டு இப்படி ஓடிக்கிட்டே இருந்தா. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவளை பார்க்குறதுக்கே.
அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு கிளம்பி வந்ததும் அவங்க போய் தம்பியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நான் சுடிதார் போட்டிருக்கதை பார்த்துட்டு எங்கே போனேன்னு கேட்டுகிட்டே இருந்தான். எங்கேயும் போகலடா, வீட்டில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் இன்னொரு ஃபங்க்ஷன், நாளே ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் எங்களால் போக முடியல. சரி ஈவினிங்காக போயிட்டு விசிட் பண்ணிட்டு வந்துடலாம், எதுவும் நினச்சிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வண்டியில் போனாலே தம்பிக்கு பாப்பாவுக்கு செம்ம குஷியாகிடும். தம்பியை விட பாப்பா செம்மையாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அவளுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தால் தான் அழுதுகிட்டே இருப்பாள். வெளியில் போனால் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். அங்கே போயிட்டு அப்புறம் எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது அங்கே தெருவில் வந்து ஐஸ்கிரீம் விற்றுட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் பசங்க எல்லாம் கேட்டதுனால அப்புறம் அதையும் வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு அப்புறம் 7 மணி போல் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து சின்ன நாத்தனார் வீட்டுக்கு வந்திருந்ததும் அவளுக்கு மாவு தான் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு வரும்பொழுதே ஒரு மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. பட் ஆனால் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. அந்த மாவு பாக்கெட் நல்லாவே இல்லை. நாங்கள் நைட்டும் ஆளுக்கு ஒரு தோசையோடு சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம். காலையில் எழுந்து பார்த்தா சுத்தமாக நல்லாவே இல்லை. எல்லா மாவும் நான் நல்லா இல்லைன்னு சொல்லலை, நாங்கள் வாங்கிட்டு வந்த மாவு பாக்கெட் சுத்தமாக நல்லா இல்லை. சரின்னு சொல்லிட்டு காலையில் ரவா உப்புமா தான் செஞ்சுருந்தேன். அவள் ஏதோ லைட்டாக கொஞ்சம் தான் சாப்பிட்டா. அதுக்கப்புறம் சிக்கன் பிரியாணின்றது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சிக்கன் பிரியாணி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான். எப்போவும் ஒரே மாதிரி தானே பிரியாணி செய்கிறோம். சரி இந்த தடவை வந்து ஹைதராபாதி பிரியாணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் தான் செய்ய ட்ரை பண்ணேன். ஒரு 1/2 கிலோ சிக்கனில் ஒரு 3 க்ரீன் சில்லியை சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி 2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு 50 ml தயிர், கொஞ்சமாக கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 லெமன் எல்லாத்தையும் புழிஞ்சு ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். ஈஸியாக சீக்கிரம் மேரினேட் ஆகிடும். டைம் வேறு ஆகிடுச்சு செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ரைஸ், இதுக்கு வந்து தனியாக ரைஸை வந்து வடித்து தான் செய்யணும். அதனால் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் ஆல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா கொதித்து வந்ததும் நான் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து கழுவி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க வச்சு பாஸ்மதி ரைஸ் வந்து 3/4 பாகம் வந்து வேகணும். அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருந்து அதுக்கப்புறம் எடுத்து வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை தனியாக ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கிட்டேன். அதை மேலே அதுக்கு கார்னிஷிங்க்கு வந்து அந்த வெங்காயம் தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிட்டேன். அந்த சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நல்லா சிக்கன் வெந்து வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம தனியாக வடித்து வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸை, அதை எடுத்து இது மேலே போட்டு ஒரு லேயர் அரிசி, அதுக்கப்புறம் திரும்பி வந்து புதினா கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து அந்த வறுத்து வச்சுருக்க வெங்காயம் அப்படின்னு போட்டு 2 லேயராக அதே மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். எனக்கு தோணுனது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வறுத்து வச்சுருக்க வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் போட்டு திரும்பி மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு தம் வச்சு எடுத்துக்கிட்டேன். பிரியாணி சூப்பராக வந்துச்சுங்க, நாங்களே எதிர்பார்க்கல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.